வணக்கம், என் பேர் நிவேதா. நான் SKS Hospital சைல்ட் டெவலப்மெண்ட் தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் சர்வேலன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ டெவலப்மெண்டல் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மானிட்டரிங் இல்லைனா சூப்பர்வைசிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்ட் அட் ரெகுலர் இன்டர்வல். இந்த சென்ஸ் ஒரு குழந்தை கரெக்டாக ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் ட்ராக் பண்ணிகிட்டே வருது. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தை பிறந்த டைமில் இருந்து அவங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் மேண்டேட்டாக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த டெவலப்மெண்டல் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு, பேரண்ட்ஸ் இல்லைனா குழந்தையோட கேர் கிவர், அதாவது குழந்தைங்கள பார்த்துக்கிறவங்களோட கன்சர்ன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கேட்போம். கன்சர்ன் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தை பண்ணுற மாதிரி என் குழந்தை பண்ண மாட்டேங்கிறான், இப்போ பேசுகிறான், அந்த குழந்தை வயசுக்கேற்ற பேச்சு இருக்குது, 2 வார்த்தை பேசுகிறான் சேர்த்து, ஆனால் என் குழந்தை 2 வயசு ஆகியும் அது பேசலை. இல்லை நடக்கிறது பார்த்தீங்கன்னா கால் தாங்கி தாங்கி நடக்கிறாங்க, இல்லை ப்ராப்பராக இல்லை விழுந்துடுறாங்க, கொஞ்ச நேரம் நடக்கிறாங்க டக்கு டக்குன்னு விழுந்துடுறாங்க, இன்னும் அந்த ஒரு ஸ்டெடி வாக்கிங் வரல, ஆனால் மற்ற குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கோ இல்லை குழந்தைய பார்த்துக்கிறவங்களுக்கோ ஏதாவது கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுப்போம். நெக்ஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி எடுக்கிறது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, இப்போ ஒரு 6 மாத குழந்தை வருது நம்மக்கிட்ட அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை என்னென்ன அச்சீவ் ஆகிருக்குங்கிற அந்த ஒரு டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் கொஷின்ஸையே ஹிஸ்ட்ரியில் நம்ம கேட்போம். அதாவது குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறாங்களா, அடுத்து புதுசாக ஆட்கள் பழகின ஆட்களுக்கும் புது ஆட்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குதா, அவங்கள என்ஜாய் பண்ணுறாங்களா, கண்ணாடியெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா அவங்கள என்ஜாய் பண்ணுறாங்களா, அடுத்து தவளை ட்ரை பண்ணுறாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஷினாக கேட்போம் பேரண்ட்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் லெவல் குழந்தைய அப்சர்வ் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ கேட்டது எல்லாமே அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது, குழந்தைய அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஸோ இந்த அப்சர்வேஷனில் அகெயின் இந்த எல்லா டொமைன்ஸையுமே நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஃபைனலி நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரம் எங்கள் ஆஸ்பெக்ட்லேருந்து. ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெவலப்மெண்டல் சர்வேலன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன யோசிக்கணும்னா, இதை எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஐடியலி இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோட ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங் குழந்தைங்களுக்கு 3 months இருக்கிறப்போ 6 months, 9 months, 12, 18 months அண்ட் 2 yearsலேருந்து 6 years வரைக்கும் வருஷம் ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலி இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களெல்லாம் வேக்சின் விசிட்டுக்கு டெஃபினட்டாக நம்ம 3 months ஒன்ஸ் கூட்டிகிட்டு வருவோம். ஸோ அந்த டைமில் எல்லாருக்குமே டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஐடியல் ஆப்ஷன். ஸோ இன்கேஸ் உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட் ரிகார்டிங்காக உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது, இல்லை டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா SKS Hospital is the ideal option without any second thought. Thank you.